உயிரினங்கள் உடலால், உள்ளத்தால், பேச்சால், நாவால் எல்லாத்திலும் ரப்பை கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அழகிய விஷயத்தை சொல்கின்றான். அவன் யார் என்பதை இப்படி என்று சொன்னால் இன்னலில்லாஹி அல்தாஃபுன் ஹஃபீஃபா, அவன் மறைவான விஷயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இத்தகைய அளவு என்று சொன்னால் இச்சமூகத்தினர்கள் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். யா அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடு, பொருளாதாரத்தை கொடு, காரு பங்களாக்கள் கொடு என்று கேட்கின்றோம். நம் தகுதிக்கு அல்லாஹ் கொடுப்பது அவன் தகுதிக்காக கொடுக்கின்றான் என்பதை சொல்கின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா கொடுப்பதிலே இருவகையாக கொடுக்கின்றான். அல்லாவது நான் கொடுப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன், ஆனால் அவர் என்னை மறக்கவே மாட்டார். அப்படிப்பட்டவருக்கு நான் எப்படி கொடுப்பேன் என்று சொன்னார், நேற்று நான் அவருக்கு நன்றாக கொடுத்திருப்பேன், இன்று நான் அவரை சுகமில்லாமல் வைத்திருப்பேன். மலக்குமார்களிடம் நான் சொல்வேன், நேற்று எப்படி அவர்களுக்கு கொடுத்தீர்களோ அதே போன்று இன்று அவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக சொல்வான். நேற்று அவர் நன்மை அவ்வளவு செய்தார், இன்று அவர் உடல்நிலை இல்லாமல் இருக்கின்றார். நேற்று எவ்வளவு நன்மையை எழுதினீர்களோ அதே நன்மையை இன்று எழுதுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவருக்கு சொல்லக்கூடியவராக இருக்கின்றான். அதாவதாக முக்கியமாக கவனிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், கொடுத்தால் மறந்து விடுவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒருபொழுதும் கொடுக்காதவனாக வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றான். மனித சமூகம் நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் நமக்கு அல்லாஹு தஆலா பிற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். நாம் எப்பொழுது ரப்பை நினைவு கூறுகின்றோமோ, ரப்பினுடைய நினைவோடு இருக்கின்றோமோ, ரப்பினுடைய சிந்தனையோடு வாழ்கின்றோமோ, உள்ளத்தால், உடலால் எல்லாத்திலும் வாழ்கின்றோமோ, அப்பொழுது தான் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி வெற்றியையும் கொடுப்பான்.